ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்க இன்னைக்கு பார்க்க போறது புதினா சட்னி. இது வந்து நான் புதினா வந்து நான் 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். நல்லா அலசிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி தண்ணியே இல்லாம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். தண்ணிலாம் எதுவும் இல்லை, அதனால 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் கடாய் வச்சிருக்கேன், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நான் 2 ஸ்பூனு ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் சூடாகட்டும். நான் இஞ்சி துண்டு வந்து அது பாதியாக கட் பண்ணி நான் தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டு வந்து முழு பூண்டு நல்லா உரிச்சு போட்டிருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், நல்லா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வரப்படட்டும். கொஞ்சமா ஒரு கைப்பிடிக்கு ஏற்ற மாதிரி 2 கைப்பிடி நான் புதினா எடுத்துருக்கனால சும்மா கொஞ்சமா புளி, அந்த புதினா அலசின்னு வைக்கிற புதினாவை இதில் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் கலர் விட்டுருங்க. இந்த அளவுக்கு போதும். நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற விடணும். நான் ஃபேன் காத்துல ஆற வச்சுக்கிறேன். நல்லா ஆற வச்சு நான் மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டேன். இது கூட வந்து நான் ஒரு கைப்பிடி உடச்சக்கல்ல போடுறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2 கிள்ளியாக போட்டுக்கிறேன். இது கூட வந்து நான் தேங்காய், நான் வந்து ஒரு 2-3 பத்தை எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா துருவி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி. இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இது வந்து நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வந்து போதுமானது தான். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா சட்னி நல்லா இருக்காது. தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நம்ம தொட்டு சாப்பிட்ற மாதிரி, இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம தொட்டு சாப்பிட்ற மாதிரினா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம சட்னி தாளிச்சிக்கலாம். இது ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் உளுந்து, ஒரு 2 காஞ்ச மிளகாய் நான் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே கொஞ்சமாக பெருங்காயம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுலேயே நம்ம இந்த தாளிப்பு வந்து இதில் கொட்டிடலாம்.
நம்மளுக்கு புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.